இவ்வளோ நாள் இந்த ஹரிதாவை அடித்த அடிலாம் பத்தாம தான் இந்த ஹரிதா வந்து இவ்வளோ திமிரெடுத்து ஒன்றும் பண்ணிட்டு இருக்கா. கடைசியில் படிப்பு விஷயத்தில் விளாண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவால் கோவம் தாங்க முடியல. இதனால் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம செருப்பாலே அடிச்சு ஏறாரு. இதை பார்த்த மொத்த குடும்பமே வாயடிச்சு போயிடுச்சு. ஏன்னா செருப்பால் அடிக்கவுமே அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் சுந்தரவல்லிக்குமே எல்லா உண்மையுமே தெரிய வந்து சுந்தரவல்லியுமே அவளை வந்து வீட்டை விட்டே போ, நீ இதுக்கு மேலே இந்த வீட்டை விட்டே இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சுந்தரவல்லியும் வந்து அடிச்சு துரத்துறாங்க. இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவுக்கு ரொம்பவே வந்து குழப்பமாக இருக்குது. அப்போது யாரோ வேணும்னே தான் வாட்டர் பாட்டிலில் தூக்க மாத்திரையே போட்டுக்கிறாங்க. அது யாராக இருக்குன்னு யோசிக்கும்போது கண்டிப்பாக இந்த வேலையை ஹரிதாவை தவிர வேறு யாருமே போட்டிருக்க முடியாது. நந்தினி வந்து எக்ஸாம் எழுதக்கூடாது, அவள் தோற்று போகணும் அப்படின்றதுக்காகவே இவள் பண்ணியிருக்கா. கண்டிப்பாக நான் இவளை வந்து சும்மா விட போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. சூர்யா கோவப்பட்டதுமே 2 மணி நேரம் நந்தினியை பார்த்து சூர்யாவுக்கு வயிறு எரியுது. ஐயோ, இவன் மட்டும் ஒழுங்காக எக்ஸாம் எழுதலைனா மொத்தமே போயிடுமே, கஷ்டப்பட்ட பலன் எல்லாமே போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு உயிரே போகுது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக வந்து சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்படி இருக்கும்போது தான் நந்தினி எவ்வளோ எழுப்பி பார்க்குறாரு. ஆனால் நந்தினி எழும்புற மாதிரி இல்லை. அப்படி இருக்கும்போது தான் வீட்டுக்கு போனதுமே வந்து நந்தினி காரில் தான் படுத்திருக்காங்க. நந்தினியை தூக்கிட்டு போகிறாரு சூர்யா. தூக்கிட்டு போனதுமே இந்த ஹரிதாவுக்கு அவ்வளோ ஹாப்பி. கார் வந்ததுமே இவளுக்கு ஹாப்பி ஆகி இவ எப்படி வரான்னு பார்த்தா சூர்யா தூக்கிட்டு வரவுமே பார்த்ததுமே ஹரிதா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. கை தொட்டி சிரிக்கவுமேனா அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவள் பண்ண பிளான் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுனால அவள் ரொம்ப வந்து சந்தோஷமாக சிரிக்கவுமே ரொம்பவே வந்து சூர்யாவுக்கு கோவப்பட்டு நந்தினி அப்படியே சோபா மேலேயே விட்டுட்டு காலில் கிடக்கிற ஷூவாலே அடின்னு அடிக்கிறாரு. ஏண்டி இவ்வளோ கேடுகட்ட வேலையை பண்ணிட்டு சிரிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஷூவாலே அடிக்கவுமே இதை எதிர்பார்க்கவே இல்லை ஹரிதா. வெளுன்னு வெளுக்கிறாரு. சும்மா உடலை செருப்பே பிஞ்சு போயிடுச்சுன்னா பார்த்துங்க. அடியில் அந்த ஷூவே பிஞ்சு போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது தான் ஹரிதா வந்து என்ன எதுக்குடா அடிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறா. உன்னை எதுக்கு அடிக்கிறேனா, நீ தானே பாட்டிலில் மயக்க மருந்து கெடுத்த அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லையே நான் வந்து கலக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கே சத்தியம் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்க இவள் சத்தியமே பண்ண மாட்றா. சுந்தரவல்லி வந்து என்னாச்சு, என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இவள் பண்ண வேலையால் பாருங்கள் நந்தினி எப்படி படுத்து கிடக்குறான்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னாச்சு ஹரிதா, என்ன இவன் ஏன் இப்படி சொல்கிறான் அப்படின்ட்டு சொல்ல, தெரில ஆண்டி, இவன் எதுக்காக இப்படி சொல்கிறானே எனக்கு தெரியல ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது, தெரியலையா, மயக்க மருந்து கொடுத்து எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்றதுக்காக இவள் இவ்வளோ வேலை பண்ணியிருக்கா. இவளை உடனடியாக வீட்டை விட்டு அனுப்புங்க. இல்லைனா வந்து அப்புறம் நான் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். எனக்கும் வந்து சமக்கம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு சூர்யா. அவருக்கு வந்து சுத்தமாக புரியல. சுந்தரவல்லிக்கு இல்லைடா நீ ஏதோ தெரியாமக்கேன்னு புரிஞ்சுட்டு சொல்கிறேன், நான் தான் சொல்கிறேண்ணா இவ தான் பண்ணான்னு. இவகிட்ட எங்கே ப்ராமிஸ் கேளுங்க அப்படின்னு சொல்ல, ப்ராமிஸ் பண்ணார் இதான் நீ பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்க தெருன்னு முழிக்கிறா. அப்போ தான் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணலை, நீ தான் பண்ணியான்னு கேட்டேன் அப்படின்ற மாதிரி சுந்தரவல்லி சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி நான் தான் பண்ணேன்னு சொல்லும்போது சுந்தரவல்லியும் அடின்னு அடிக்கிறாங்க. ஏண்டி உனக்கு இந்த கேடுகட்ட வேலை, ஒன்றை நான் சும்மா விட போகிறதே இல்லை அப்படின்ற மாதிரி செம்ம காண்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன், நீ கேட்குற மாதிரியே இல்லை ஹரிதா, உனக்கு என்ன பிரச்சனைனே எனக்கு தெரியலன்னு சுந்தரவல்லி சொல்லிடுறாங்க. இவளை இவன் செருப்பால் அடிப்பது போல் செய்து தரவும். உடனே வந்து சுந்தரவல்லிக்கு கோவம் தாங்கலை. என்ன தான் ஹரிதா உன் பிரச்சனை, நீ இருக்க போகிறது 2 மாதம், ஆனால் அதுக்கு முன்னாடியே நீ இதெல்லாம் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ஹரிதா. அவள் எக்ஸாம் எழுதிட்டு போகிறான், உனக்கு என்ன, விட்டு தொலைய வேண்டியது தானே, நானே அமைதியாக இருக்கேன்னு. அவள் எக்ஸாம் எழுதுறதுனால எனக்கு தானே பாதிப்பு, ஆனால் நான் அமைதியாக இருக்கேன்னு. ஆனால் நீ மட்டும் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஆண்டி போய் அவளுக்காக என்கிட்ட சண்டை போடுறீங்களா ஆண்டி அப்படின்னு கேட்க, ஆமாம் வேற என்ன பண்ணுறது, நீ பண்ணுறது எதுவுமே வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு சுத்தமாக வந்து புரியல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆண்டி உங்களுக்கு ஏன் ஆண்டி புரிய மாட்டுது, இவ வந்து எவ்வளோ மோசமாக நடந்திருக்கா தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அவள் ஒன்றும் மோசமாக நடந்துக்கல, நீ தான் மோசமாக நடந்திருக்க. இப்போன்னு இல்லை, ஆரம்பத்துலேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓரளவுக்கு ஸ்டார்டிங் பண்ண அதோட முடிச்சிட வேண்டியதானே. நீ என்ன நினச்சி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, எனக்கு எப்போ உன் மேலே கோவம் திரும்பினுச்சுன்னா, அங்கே நந்தினி இதுக்கு போயிட்டு பண்ண பார்த்தியா ஒரு வேலை, அதில் தான் உன் மேலே
எனக்கு வெறுப்பே வந்துச்சு. நான் உன்னை வெறுத்துட்டேன் ஹரிதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. ஆண்டி என்னை புரிஞ்சுக்கோங்க ஆண்டின்னு சொல்லும்போது, உன்னை எப்படி ஹரிதா புரிஞ்சுக்க முடியும்? புரிஞ்சுக்கிறதுக்கான வழியே இல்லையே. அப்படி இருக்கும்போது நான் எதை வச்சு புரிஞ்சுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் வந்து சொல்ல வர்றது உங்களுக்கு புரியலை ஆண்டின்னு சொல்லும்போது, உங்களுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நீ எனக்காக பண்ணவே இல்லை, இந்த குடும்பத்துக்காகவும் பண்ணலை, உனக்காக தான் இதை நீ பண்ணிகிட்ருக்க, அது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஆண்டி நான் வந்து உங்களுக்காக தான் பண்ணுறேன், நீங்கள் தான் வந்து என்னை புரிஞ்சிக்காமல் என்னை திட்டுறீங்க, இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்காத, வீட்டை விட்டு வெளியே போய், ஏற்கனவே வீட்டில் அவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, இங்கே நீ என்னன்னா இவ்வளோ இதாக பண்ணிகிட்ருக்க, நீ பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்து வீட்டில் இன்னும் தான் பிரச்சனையாகுது, நான் ஸ்மூத்தாக இந்த கல்யாணத்தை முடிக்கணும்னு நினைக்கிறேன், ஏற்கனவே அவர் இப்போ தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு, ஆனால் நீ என்னன்னா இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்து எனக்கு வெறுப்பு தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆண்டி நீங்கள் என்னை புரிஞ்சிக்கவே இல்லைல்ல ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ தான் ஹரிதா என்னை புரிஞ்சிக்கல, எப்போ பார்த்தாலும் வன்மத்திலே இருக்கிறேன், நீ தான் என்ன புரிஞ்சிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது, வேறு எப்படி ஹரிதா சொல்கிற சொல்லு வேறு எப்படி அப்படின்ற மாதிரி கேட்க, பதிலே பேச முடியாமல் திணறி போய் நின்றுட்டுருக்காங்க. இதனால் ரொம்ப வந்து மனசு உடஞ்சி போயிடுறாங்க. சுந்தரவல்லி உன்னை போய் நம்பரு, கடைசியில் நீயே வந்து என்ன இவ்வளோ பண்ணுவ அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, என்னால் உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவன் கையில் சூவை ஓங்குவது போல் செய்து தரவும் எடுத்து சாப்பிட்ற எடுத்து அதில் 60 இருக்கு வர. எனக்கு டைம் ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சு, அதுக்குள்ளாண்டி சாப்பிட்றணும். அதான் ஓடிட்டு வாய வலி தாங்க முடியல என்னால் சார். இந்த டர்ரு புர்ருலாம் இங்கே பேசிட்டு அவங்க ஓடிடு. எனக்கு नहीं 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 बेटा है அது ஜூஸ் எங்க இருக்கு? வலிக்குது ரொம்ப. எங்க பைபாஸ்க்கா? வீட் ரூம்க்கா? பைபாஸ் யார மேலே பிக்கப் பண்ணிட்டு போனா? போய் ப்ராக்டிஸ் பண்ண போனேன். ஓ போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தேன்.